பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு பரஸ்பர மகிமை. ஆதார வசனம் 2 தெசலோனிக்கேயர் 1:11 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. மகிமையின் ஆண்டவரின் மக்களே. சங்கீதம் 19:1 சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாயருவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. இந்த மகிமையை யாரும் மறைத்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்கிறது வேதம். கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் கூட படைப்புகளை பார்த்தவன் யோசிப்பான். தேவனை ஒருவனும் ஒருபோதும் யாரும் கண்டதில்லை. ஆனால் அவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் கண்களினால் காணலாம், அவருடைய கிரியையின் மூலம், படைப்பின் மூலம். ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த மகிமையை, சுதந்திரத்தை, ஆளுகையை பிசாசு வஞ்சகமாக பறித்து கொண்டான். இதை தன் ஒரே பேரான குமாரனை ஜீவ பலியாக கொடுத்து முழு மனு குலத்திற்கும் விடுதலையை, மீட்பை, பிதாவிடம் வரும் வழியை தேவன் ஏற்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆம், தனது மகிமையை வெளிப்படுத்தினார். கிரியையே செய்யாது, எதுவுமே செய்யாமல் நீதிமான்கள் ஆக்கிறவரிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறது வேதம். யோவான் 14:6 சொல்லப்பட்டபடி என்னாலே என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்றார் இயேசு. ஆம், இதற்குண்டான விளக்கரையும் செலுத்தி அந்த மகிமையின் வழியை ஏற்படுத்தினார். எந்த வினாடி எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் இயேசுவை நாமத்தினாலே மீட்பை பெற்றுக்கொள்ளலாம், பிதாவிடம் வரலாம். அவர்தான் வழி. இந்த ரட்சிப்பு, மீட்பு எப்போதும் ஆயத்தமாகவே இருக்கிறது யாவருக்கும். இது மகிமை அல்லவா? ஒரு பாவி ஒரு வினாடியில் நீதிமானாக்கப்படுவது இது மகிமை அல்லவா? நம்மை விடுவித்து மீட்பை கொடுத்து யாராலும் செய்ய முடியாது தேவ குடும்பத்தில் சேர்த்து கொள்கிறார். இது நம்மிலே செய்து அவர் மகிமைப்படுகிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவித்து புறப்பட வைத்து 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே வெளியிடத்தை கானான் கொண்டு வந்து சேர்க்கும் வரை தேவ மகிமையை முழு இஸ்ரவேல் மக்களும் தங்கள் கண்களினால் கண்டார்கள். எகிப்திற்கு செய்த 10 வாதைகளை கண்டார்கள். இதில் ஒன்று கூட இஸ்ரவேல் மக்களை பாதிக்கவில்லை. இது மகிமை அல்லவா? தான் யார், தம்முடைய வல்லமை என்ன என்பதை வெளியரங்கமாக காட்டி எதிரிக்கு பயம் உண்டாக்கி பார்வோனாலும் அவன் சேனையினாலும் மகிமைப்பட்டார் என்கிறது வேதம். காலையிலிருந்து இரவு வரை அந்த காணக்கூடாத தெய்வம் நமக்கு கிருபையை கொடுத்து அவரது கரம் நம்மேல் இருப்பதை நாமும் பார்க்க முடியாது, எதிரியும் பார்க்க முடியாது. ஆனால் நம் வாழ்விலே கிரியை செய்து வெளியரங்கமாக மகிமைப்படுகிறார். இவர்கள் கிறிஸ்துவர்கள், இவர்கள் ஜெபித்தால் நடக்கும் என்று சொல்ல வைக்கிறாரே. ஆம், நம் வாழ்வை மற்றவர்கள் பார்க்கும்போது அவர் மகிமைப்படுகிறார். யோவான் 11 இருந்து புதைக்கப்பட்டு 4 ஆகிய பின் லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அவர் தம் மகிமையை வெளிப்படுத்தினார், யாவரும் காண. இது ரகசியம் ஒன்றுமல்ல. தனது ஊழியக்காரன் மூலமாக, பேதுரு, யோவான் மூலமாக அன்றிலிருந்து இன்று வரை அவர்களது வார்த்தையை நிலைப்படுத்தி உறுதிப்படுத்தி இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் அன்றிலிருந்து இன்று வரை இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றதும் தேவன் முடவன் எழுந்து நடந்தான். வியாதிகள் சுகமாயின, பிசாசில் அலறி எடுத்துக்கொண்டு ஓடின. இன்றும் நடக்கிறது. இயேசு வானிலும் பூவிலும் மேலான நாமம் கொண்டவர். இந்த நாமத்திற்கு ஈடு இணையே இல்லைங்க. நமக்குள்ளே, நமக்காக, நம் மூலமாக செயல்பட்டு அவர் மகிமைப்பட்டு வருகிறார். இயேசு மானுடராக வாழ்ந்தபோது அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை கண்டவர்கள் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராவுடைய மகிமையாக மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. யோவான் 1:14. ஆம், இந்த இயேசு ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். வார்த்தையாக எங்கே இருந்தார்? தொங்கிக் கொண்டா இருந்தார்? தேவனிடத்தில் இருந்தார், தேவனாக இருந்தார். யோவான் 1 முதல் வசனத்து 5 வசனங்களை மனப்பாடம் பண்ணி பாருங்கள், தியானம் பண்ணி பாருங்கள், பிரமிப்பாக இருக்கும். இந்த மகத்துவத்தை காண வேண்டுமானால், இந்த மகிமையை உங்களது வாழ்வில் பூரணமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் அவர் தமது மகிமையை வேத வசனங்களில் வைத்து விட்டார். வேதத்தை தியானிங்கள். அவர் எதையும் மறைக்கவில்லை, வசனத்தில் வைத்து விட்டார். அவரும் ஒன்றுதான், அவர் வார்த்தையும் ஒன்றுதான். தான் ஜீவன் உள்ளவர் என்பார், வார்த்தை ஜீவன் உள்ளது என்கிறார். வார்த்தை ஆவியாயும் ஜீவனுடையதாயும் இருக்கிறது என்கிறார். அப்படி என்றால் என்ன? அந்த வார்த்தை கிரியை செய்யும். அதை எடுத்து உங்களை இருதயத்தில் வைத்து தியானிக்கும் போது அது கிரியை செய்யும், வேலை செய்யும், உயர்த்தும், பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கும்.
ஆகவே அது ஜீவன் உள்ளது. அது மகிமையின் வசனங்களை இருதயத்தை நிரப்புங்கள். அப்படியே நடக்கும் என்று விசுவாசியுங்கள். அப்படியே அப்படியே உங்களுக்குள்ளும் உங்களுக்காகவும் உங்கள் மூலமாகவும் நடக்கும். இதை அப்படியே விசுவாசித்து காத்திருந்து பெற்றுக்கொண்டு வெற்றி வாழ்வு வாழ்ந்து இயேசுவை அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் கூட்டங்கள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் நாம் அவரை மகிமைப்படுத்துவது. நாம் அவரை மகிமைப்படுத்துவது என்பது சிலாக்கியம், நமக்கு கொடுத்த சிலாக்கியம். அவரது வார்த்தைக்கு ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல் நாம் அவரை மகிமைப்படுத்தலாம். அதிகாலை அவரை தேடுவது, துதிப்பது, ஸ்தோத்திரம் செய்வது, ஆராதிப்பது, அவரோடு பேசுவது, இடைபடுவது மகிமைப்படுவதாகும். அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். என் பிள்ளை என்னை மகிமைப்படுத்துவதில் குறையே வைப்பதில்லை, தவறுவதே இல்லை என்று நம்மை ஆசீர்வதித்து எல்லாரும் காணும் வகையில் நம் தலையை உயர்த்தி இந்த மகிமையை வெளிப்படுத்துகிறார். நாம் கொடுத்த மகிமையை, நாம் கொடுத்த கனத்தை, நாம் கொடுத்து காட்டின விசுவாசத்தை அவர் எப்படி நம் மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்றால் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதித்து வெளிப்படுத்துகிறார். அவர் நம்மளே மகிமைப்பட்டாலும் சரி, நாம் அவராலே மகிமைப்பட்டாலும் சரி, லாபம் நமக்குத்தான். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வைராக்கியத்தை காண்பித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். உயிரே போனாலும் நாங்கள் மறுதளிக்க மாட்டோம், உயிரே போனாலும் உன்னை வைத்த சிலையை தொழ மாட்டோம் என்றார். அவ்வளவு வைராக்கியமாகிறது அவரை மகிமைப்படுத்துவதாகும். அவர் அந்த மகிமையை ஏற்றுக்கொண்டார். பின் இவர்களிலே தன் மகிமையை காட்டினார். எப்படி காட்டினார்? அவர்கள் அக்கினி சூளையில் போடும் பொழுது வெளியே கொண்டு வந்தார். அக்கினி அவர்கள் தலையில் ஒரு வாட கூட அடிக்கவில்லை. அல்லேலூயா. சிங்கக்கபியில் போட்ட தானியேலை உயிரோடு வெளியே கொண்டு வந்து உயர்த்தினார். எதிரியின் வாயால் மகிமை அடைந்தார். நேபுகாத்நேச்சார் புகழ்ந்தார். தரியூர் ராஜா புகழ்ந்தார். எதிரியின் வாயால் மகிமைப்பட்டார். அக்கினி சூளையிலும் அந்த 3 பேரை தப்புவித்து வெளியே கொண்டு வந்தார், உயர்த்தினார். நீங்கள் அவரை தேடுவதில், விசுவாசிப்பதில், கீழ்ப்படிதில் ஒரு ஒழுங்கு வைராக்கியத்தை காட்டும்போது உங்களால் இயேசு மகிமைப்படுகிறார். எந்த காரியத்தையும் அவருக்கு ஒழுங்கும் கிரமமும் செய்வது பிடிக்கும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அவர் மகிமைப்படுகிறார். உங்களது ஒவ்வொரு வார்த்தையிலும் மகிமைப்படுகிறார், ஒவ்வொரு சிந்தனையிலும் மகிமைப்படுகிறார். நீங்கள் வீட்டு வேலை செய்தாலும் சரி, ஆஃபீஸ் வேலை செய்தாலும் சரி, பிஸ்னஸ் செய்தாலும் சரி, அதை நேர்த்தியாக கர்த்தர் பார்க்கிறார் என்று அது ஒரு நீதியாக செய்யும் பொழுது அதில் அவர் மகிமைப்படுகிறார். நம்ம கிரியை மட்டுமல்லங்க, நம்ம சிந்தனையிலும் ஒரு மகிமைப்படுகிறார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகளிலே, உன்னுடைய உதடுகள் செம்மையானவர்கள் பேசினா என்னுடைய இருதயம் மகிழும் என்கிறார். அப்படி என்றால் நான் மகிமைப்படுவேன் என்பதாகும். யோவான் 17:4 இயேசு பிதாவிடம் பூமியிலே நம்மை மகிமைப்படுத்தினேன் என்றார். எப்படி மகிமைப்படுத்தினாராம்? வசனம் தொடர்கிறது, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். அவ்வளவுதான். இப்படித்தான் நாமும் அவர் ஒரு வேலையை செய்தால், நாம் அதை செய்து முடித்தால், அது லாபமோ நஷ்டமோ நமக்கு தெரியும். முழுதுசாக செய்து முடிக்குதோ இல்லையே, கீழ்ப்படுகிறோம், அது அவரை மகிமைப்படுத்தலாம். இன்னாருக்கு ஒரு உதவி செய் என்று சொன்னால் ஓடி போய் செய்ய வேண்டும். இன்னாரே மன்னித்து விடு என்றால் உடனே மன்னித்து விட வேண்டும். இந்த ஜெபத்துக்கு கலந்து கொள் என்றால் கலந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே கீழ்ப்படியும் போது அவர் மகிமைப்படுகிறார். நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். நாமும் இதுபோல் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு செல்லுமல் இப்படி சொல்ல முடிகிறதா? இதுதான் சேலஞ்ச். நீர் கொடுத்த வேலையை நான் செய்து முடித்தேன், சொல்ல முடிகிறதா என்று பாருங்கள். அப்படி சொல்ல முடியாமல் நான் இவ்வளோ நேரம் செல்ஃபோன் பார்த்து விட்டேன், சினிமா பார்த்து விட்டேன், டிவி பார்த்து விட்டேன், அதெல்லாம் மறைக்கவே முடியாது. அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. இதை வேஸ்ட் பண்ணாமல் அவர் ஆவியான துணை கொண்டு பயன்படுத்தினால் நாமும் சொல்லலாம். இயேசு நம்மை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் ஆசீர்வதிக்கிறார், வதிப்பார். இவர் என் மகிமையின் பிள்ளை என்று உலகுக்கு காட்டுவார். அவர் ஒளித்து வைக்கிற தேவன் அல்ல, அவர் எப்பொழுது நம்மளை சாட்சியாக வைக்கிறவர் தான். அப்படிதான் சொன்னார், யூதாயா முழுவதிலும், எருசலேமிலும், சமாரியாவிலும், உலகம் எங்கும் நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். நம்மளை வைப்பார் நிச்சயமாக. ஜெபிக்கலாம். என் மகிமை வேறு ஒருவருக்கு கொடேன் என்றவர் எங்களிலே எங்களுக்காக எங்கள் மூலமாக கிரியை செய்து அற்புதங்கள் செய்து மகிமைப்படுவீராக. எங்களை மகிமைப்படுத்துவீராக சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு கர்த்தரை, அதாவது அவர் வார்த்தையை விசுவாசித்து என் விசுவாசத்தை கிரியையினாலே காட்டி என் தேவனை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா.